சமூக நீதினா எங்களுக்கு போயான்னு நினச்சினுக்கிறாங்க. நாங்கள் சமூக நீதியை பற்றி சத்தமாக பேசிகிட்டு இருக்கோம், சட்டமன்றத்திலே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சமூக நீதினா அலர்ஜி, பயம், அதை பார்த்தாலே ஒரு பதட்டம் யாருக்குன்னா பாஜகவுக்கு தான் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் நீங்கள் ஒன்றுமே இல்லாத பிரச்சனையாக தேவையில்லாமல் பெரும் பிரச்சனையாக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஆனால் எடுக்கிறோம்னு சொன்னதுக்கப்புறமோ அது எடுத்ததுனால ஒரு பிரச்சனை வரும், அதுக்கு பின்னாடி அரசியல் சூழ்ச்சி இருக்குன்னா சொல்கிறீங்களே, எங்களுக்கு ஒன்றுமே புரியல. எடுன்னு சொல்கிறீங்க, எடுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனைன்றீங்க, என்ன சார் உங்கள் பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அதுக்கு இப்போ செல்வப்பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நம்பி எடுக்கிறேன்னு சொன்னதெல்லாம் ரைட்டுப்பா, இப்போ நாங்கள் எடுக்க சொல்லி அவ்வளோ வலியுறுத்துகிறோம், சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து பயங்கர விடாமல் கத்தி அதுக்கப்புறமா அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே வேலையை பார்க்கலாம்ல. அது என்ன 2027க்கு அப்புறம் ஏன் உடனே வேலை ஆரம்பிக்கலாம்ல? அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது அரசியல் சூழ்ச்சிங்கிறது. கண்டிப்பாக நமக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதிகளுடைய வரையறை இருக்குல்ல, அதில் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதை முன்னறிஞ்சு தான் முதல்வர் அவர் பாணியில் பதில் சொல்லியிருக்கார். எங்களுக்கு சமூக நீதியை பார்த்து பயமில்ல தம்பி, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், எல்லாருக்கும் சமமாக எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதை பார்த்து பயப்படுற ஒரே கட்சி பாஜக தான். அவங்களுக்கு தான் அதெல்லாம் அலர்ஜி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். சமூக நீதி என்றால் தமிழ்நாடு தான், அது உத்தரப்பிரதேசமோ குஜராத்தோ கிடையாது. சமூக நீதிக்காக போராடுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. சமூக நீதிக்காக குரல் கொடுத்திருப்ப கட்சி தேசிய அளவில், மாநில அளவில் காங்கிரஸ் பேரியக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். அதில் என்ன அச்சம் இருக்குது? நாங்கள் தொடர்ந்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம், சட்டப்பேரவையில் பல முறை பேசியிருக்கோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது என்ன பிரச்சனை பிஜேபின்ற கேட்டுட்ருக்கோம். இப்போ எதுக்கு 2027க்கு தள்ளி போட்டிருக்காங்க? என்ன காரணம் அப்படின்னா, அதுலேயும் அரசியல் சூழ்ச்சி இருக்குது. தமிழ்நாட்டை வஞ்சிக்கணும், தென் மாநிலங்களை வஞ்சிக்கணுன்ற சூழ்ச்சி, அந்த சூழ்ச்சியால் தான் செஞ்சுருக்கு. அதை புரிந்து கொண்ட முதலமைச்சர் அவருடைய பாணியில் சொல்லியிருக்கார். அச்சம் எங்களுக்கு இல்லை, அச்சம் பாஜக தான் சமூக நீதியை கண்டா. அடுத்தது பாஜக சார்பில்னு சொன்னால் எல்லாரும் கோச்சிக்குவாங்க. முருக பக்தர்களுக்காக உண்மையில் ஆன்மீகமான ஒரு மாநாடு மதுரையில் நடக்க போதான். அப்படி தான் இப்போ பாஜகலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி தரப்பில் தான் அது சங்கிகளாக பார்த்து நடத்துகிற மாநாடுறா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, எது எப்படியோ அது அரசியல் விமர்சனங்கள், அதை பற்றி நம்ம பேச வேணாம். அப்படி ஒரு முருகர் மாநாடுன்னு ஒன்று நடக்குதா தெரியுமா? 22ஆம் தேதி நடக்க போகுதுப்பா, அந்த மாதம் மதுரையில் நடக்க போகிறது. அந்த மாநாட்டை பற்றி பேசையில் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன கேட்குறாருன்னா, ஏன் இது தமிழ்நாட்டில் தான் நடத்தணுமா? முருகர் மாநாட்டை கொண்டு போய் குஜராத்தில், உத்தரப்பிரதேசத்தில் நடத்து, மகாராஷ்டிராவில் நடத்து அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏண்டா தமிழ் கடவுள் முருகரை தூக்கின்னு போய் அங்கே பண்ணனா என்ன ஐடியாவில் பேசுகிறார் இவர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருதுல்ல. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக்கலான கேள்வி வச்சுருக்கார். ஏண்டா ராமரை கொண்டு இது உன் கடவுளுங்கிற நாங்கள் ஒத்துக்கிறோம், ராமருக்காக இங்கே நீ யாத்திரைலாம் பண்ணுற ஒத்துக்கிறோமா? விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம், விநாயகரையும் கடவுளாக ஏற்றுக்கிட்டு நாங்கள் இங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எல்லா கடவுளும் அங்கே இருக்கிற கடவுள் பூராத்தையும் நாங்கள் சமமாக எல்லா கடவுளும் எங்களுக்கு சமம் தாண்டா அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கல. ஏன் எங்கள் கடவுளை நீங்கள் அங்கே கொண்டாடக்கூடாதா? அமித்ஷாஜி ஒரு தடவை சொல்கிறது குஜராத்தில், எப்பா நம்ம கடவுளெல்லாம் தமிழ்நாட்டில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அவங்க கடவுளையும் ஒரு தடவை கொண்டாடுவோம்டா, முருகர் மாநாடு இங்கே நடத்துவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டாங்க. அவங்க பிரித்தாலும் சூழ்ச்சியில் கை தேர்ந்தவங்க பாஜக. அதனால தான் முருகர்னா தமிழ்நாட்டுக்கு வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் வேறு கடவுள்னா வேறு ஊருக்கு போயிடுவாங்க, அப்புறம் தமிழ்னா இங்கே வந்துடுவாங்க, தெலுங்குன்னா அங்கே பக்கத்தில் போயிடும். இந்த மாதிரி அங்கங்கே என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ அந்த எலிமெண்ட் வச்சு அரசியல் பண்ணுறதுல பெரிய ஜித்தர்கள் பாஜகவினர் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் செல்வ பெருந்தகை அவர்கள். முருகன் மாநாடு மதுரையில் நடத்துகிறாங்க. நான் கேட்குறேன், மதுரையில் அமித்ஷா நடத்துகிறாரு, குஜராத்தில் நடத்துவாரா முருகன் மாநாடை? குஜராத் மக்கள்கிட்ட போய் முருகர் என்ற ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாரா? உத்தரப்பிரதேசத்தில் முருகர் மாநாடு நடத்த முடியுமா பாஜகவால்? அங்கே போய் அவர் தமிழுக்கு மட்டும்தான் கடவுளா? வட மாநிலங்களுக்கு கடவுள் இல்லை, வட மாநிலங்களுக்கு கடவுள் இல்லையா? விநாயகர் எங்களுக்கு கடவுள், முருகர் கடவுள், எல்லாரையும் கடவுள். நான் இந்து, நான் எல்லா கடவுளையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இவன் ராமரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் முருகரை குஜராத்தில் ஏற்றுக்க மாட்டீங்களா? உத்தரப்பிரதேசில் ஏற்றுக்க மாட்டீங்களா? அங்கே போய் பாஜக முருகர் மாநாடு நடத்த வேண்டியது தானே? இங்கே ராமர் மாநாடு நடத்துகிறாங்கல்ல, ராமர் ஊர்வலம் நடத்துகிறாங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள். அதை அமித்ஷா அவர்கள் குஜராத்தில் சொல்லி கொஞ்சம் முருகர் மாநாடும் நடத்துகிறோம், நீங்கள் எல்லாம் வாங்க கலந்துங்கன்னு சொல்லுங்கள். பிரித்தாலும் கொள்கை, பிரித்தாலும் சூழ்ச்சி, இதற்கு பேர் போன கட்சி பாஜகவும் RSS.